காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழகம் மற்றும் மாவட்ட மகளிர் அணி சார்பில் சுங்குவார் சத்திரம் பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முனைவர் வைகை செல்வம், திமுக ஆட்சியில் மகளிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும், பேராசிரியரான பொன்முடி நாவடக்கம் இல்லாமல் தரம் கெட்டு பேசுவது மக்கள் மத்தியில் மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அதிமுக மகளிர் அணி சார்பாக பெண்களை இழிவாகவும் இந்து மதத்தை அவதூறாகவும் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காந்தி சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்வி ராமஜெயம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் பங்கேற்று கண்டன உரை ஆற்றினார். 300க்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் பங்கேற்று அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் கானூர் பாலசுந்தரம் உட்பட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோரும் இதில் கலந்து கொண்டனர். தமிழக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகிய பணியிடங்களை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு வலியுறுத்தியுள்ளது. மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறையால் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு வருபவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியாமல் மருத்துவமனை நிர்வாகங்கள் திணறி வருகிறது. இந்திய பொது சுகாதார தரவின்படி மருத்துவர், செவிலியர், துணை மருத்துவர் ஆகிய பணியிடங்களை அதிகரிக்க ஸ்டாலின் அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பற்றாக்குறையும் 20,000த்திற்கும் மேற்பட்ட காலியிடங்கள் உள்ளதாக செவிலியர்கள் சங்கம் குற்றம் சாட்டுகின்றன. மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மருத்துவ பணியிடங்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் பாலியல் குற்றவாளி வீட்டில் பிரியாணி சாப்பிடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.